சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். அகில இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணிய திருத்தலங்களில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் தலையாய திருத்தலமாகும். ராமேஸ்வரத்திற்கு தினசரி வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். கோவில் வளாகத்தில் உள்ள 21 தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி பின்னர் சாமி தரிசனம் செய்வது பக்தர்களிடையே வழக்கமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்படி தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் தரைத்தலங்கள் உடைந்து கற்கள் பெயர்ந்து காலில் குத்துவதால் நடந்து செல்ல முடியாத அவல நிலை உள்ளதாகவும், புனித தீர்த்த நீர் துர்நாற்றம் வீசுவதாகவும், உடைமாற்றும் அறை முழுமையாக அடைக்கப்படாமல் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ராமநாத சுவாமி கோயில்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. வயசானவங்க எல்லாம் ஆனா கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த வழுக்காம இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லபடியா மேடு பள்ளம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கணும். கோயில்ல இருக்கிறவங்க அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வயசானவங்க எல்லாம் கீழே மேல விழுகாம பார்த்து வழுக்காம நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்குள்ள ஒரு நாளைக்கு ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 10,000 to 50,000 சராசரி வராங்க. அதில் கூட்டம், லீவு, இந்த மாதிரி விஷயத்துல இது பல மடங்கு ஆகுது. அந்த தீர்த்தத்தை இப்போ சரி பண்ணுறான், வேலை பார்க்குறான், பராமரிக்கிறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 மாசமா வேலை பார்க்குறாங்க. 4 மாசத்துல இன்னமும் 3 தீர்த்தம் முடிஞ்சு 4வது தீர்த்தத்துக்கு கூட வேலைக்கு ஆள் போகல. ஒவ்வொரு நாளும் வயதானவர்கள் கீழே விழுந்து, அன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு கால் உடைஞ்சு போச்சு, இன்னொரு அம்மாவுக்கு மண்டை உடஞ்சு போச்சு. 2 பேர் கீழே விழுந்து தூக்கி 108 ஆம்புலன்ஸில் நாங்கள் அப்போது நல்ல தொண்டர்களும் கோயிலில் வேலை பார்க்குற யாத்திரை பணியாளர்களும் எல்லாரும் உதவி பண்ணி ஏற்றி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இப்போ வந்த தகவல் படி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா கோயிலையும் ஆய்வு பண்ணுறாருங்கிறதுனால டக்குன்னு ஒரு 10-20 பேரை எக்ஸ்ட்ரா விட்டு வேலை பார்த்தாங்க. அப்போ வேலை ஒரு 2-3 நாள் துரிதமாக நடந்துச்சு. அவர் இங்கே வரலைன்னு சொன்னோன்னே கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் இந்த வேலையில் கோயிலில் வந்து அறநிலையத்துறையில் காசு பணம் நல்லா இருக்குது, எந்த குறைவும் கிடையாது. உடனே ஒரு நல்ல கான்ட்ராக்டரை விட்டு 10 பேர் 20 பேர் 30 பேரை விட்டு அதை வந்து போர்க்கால அடிப்படையில் வேலை பார்க்கலாம்ல. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. அதுக்கு புனித தீர்த்தம் கடைசியில் கோடி தீர்த்தத்தை நீராடிட்டு வெளியே வந்தால் கூவத்துக்குள்ளே குளிச்சுட்டு வெளியே வர்ற மாதிரி வீசுதுங்க. அங்கே போய் பாருங்கள் நீங்கள். 1. 2வது, கோயிலுக்குள்ளே எங்கே சுற்றினாலுமே நாய்க்குட்டி, அதில் 2 நாயை பிடிச்சிட்டாங்கன்னா 6 நாய் கோயிலுக்குள்ளே தான் சுற்றுது. அதுக்கு அடுத்து தெற்கு வாசலில் மாரியப்பன் சார் இருக்கும்போது பின்னாடி அந்த கல்லுகள்லாம் வச்சு ஒரு பெரிய சூழாயத்தை வச்சு அது சோலை வனம் மாதிரி ஒன்று ஆக்கி வச்சுருந்தாரு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு தண்ணி ஊற்றுறது கூட எவனும் கிடையாது. அந்த இடம் பாலா போயிருக்கு. அதில் பலாயிரக்கணக்கானவங்க உடைமாற்ற போகிறாங்க. பக்கத்தில் உடைமாற்ற அறைக்குள்ளே நடக்கிற விஷயத்தையும் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். உடைமாற்றுறதுக்கு அறை செஞ்சுருக்காங்க. அறை கீழே மட்டும் அடைச்சிருக்காங்களே ஒழிய மேலே மூடி இல்லை. தட்டோடுலேருந்து மேலே இருந்து பார்த்தா இங்கே வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி உடைமாற்றுறது மேலே இருந்து அப்படியே பார்க்கலாம். ஐயா, அதை அறநிலையத்துறை கவனத்துக்கு வரலையா? இல்லை அறநிலையத்துறையில் பணம் இல்லையா? என்னதான் நட செய்யுது அறநிலையத்துறை? மேலும் பல பகுதிகளில் நடந்து செல்லும் தளங்கள் குண்டும் குழியுமாக உள்ளதால் தடுமாறி விழுந்து பக்தர்களுக்கு எலும்பு முறிவு உள்ளிட்ட அசம்பாவிதங்களும் அரங்கேறி வருவதாக வேதனை தெரிவித்தனர். நிறைய இடம் சரியில்லாமல் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு தீர்த்தமும் ஆமாம் ட்ரெஸ்ஸேஜ் லேடிஸ் ட்ரெஸ்ஸேஜ் பண்ணுறவங்களாம் சரியாக வரல. சரியான ஒரு இது இல்லாமல் இருக்குது. கோயில் நிர்வாகம் பராமரிப்பு நான் கொஞ்சம் சேர்த்து பண்ணோம், வேண்டி கேட்டுக்கிறோம். அதான் பக்தர்களோட வேண்டுகோள். அதான் அது பரவாயில்ல, முன்ன சொல்கிற அளவுக்கு இல்லை. தீர்த்த ஆடுற இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம மாதிரி வயசானவங்களாம் நல்ல வயசு பசங்களாம் போகலாம் வரலாம். வயசானவங்களாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். பள்ளமாக இருக்குதுன்னு வைங்களேன், மேடும் பள்ளமாக இருக்குது. வலிக்கிட்டு விழுந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதெல்லாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில் நிர்வாகம் சரி பண்ணணும். வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலேருந்து வந்திருக்கேன். நம்ம சொந்த ஊர் கரூர் மாவட்டம் ஈசனத்த கிராமம். நம்ம ராமேஸ்வரம் கோயில் எப்பயுமே 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஸ்பெஷலான கோயில். இந்த கோயிலுக்கு பல மாநிலத்தவர்கள் நிறைய இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தீர்த்த குளத்தை சுற்றி வர வந்து நிறைய குழியும் பள்ளமாக இருக்குது, சாக்கடை தண்ணி கலந்த மாதிரியே கொஞ்சம் சேறு சகதியுமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கவனம் எடுத்து ராமேஸ்வரம் கோயில் நிர்வாக சார்பாக பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
நம்ம கௌரவத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. 4 மாதங்களுக்கு மேலாக இதே நிலை நீடிக்கும் நிலையில் இது குறித்து விளக்கமளித்த திருக்கோவில் இணை ஆணையர், தரைத்தளம் தீர்த்த கிணறுகள் வழியாக சரி செய்யப்பட்டு வருவதாகவும், பகல் நேரத்தில் பக்தர்கள் வருகையால் இரவு நேரத்தில் மட்டும் பணி நடைபெறுவதால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருக்கும் தரைத்தளங்களை உடனடியாக சரி செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் ராமநாதபுரம் செய்தியாளர் பிரபுராவ். சுமங்கலாவின் உங்கள் குழந்தையும் ஆகலாம் என்ஜினியர் ஸ்காலர்ஷிப். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.